எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவணக்கங்கள். நண்பர்களே, நான் ஓய்வு பெற போகிறேன், இந்த மக்கள் பணி சேவையிலிருந்து நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல. எங்கள் வீட்டம்மா பயப்படுறாங்க, அவங்களுக்கு நான் முக்கியம், அவங்க கோர்ட் நிகழ்வு நடக்கும்போது செல்ஃபோனை பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதேமாதிரி போன வீடியோ கோர்ட் நிகழ்வு என்னால் பார்க்க முடியல. அசோக்குமார் தம்பி கேட்டுட்டு வாங்கண்ணே, அவர் வந்தார், என் கூட இருந்தார், நான் தான் அவர் வீடியோ போடுங்கண்ணே. ஏன்னு சொன்னால் அவரை நான் பழக்க வைக்கணும். திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டால் கூட அவர் அந்த வேலையை எடுத்து செய்யணும். இதுதான் தலைமை பண்புங்கிறது. அடுத்த ஆளுங்களை தயார் பண்ணணும். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதனால தான் நான் அவரை அன்றைக்கி பேச சொன்னேன். அவர் பேசுறதில் 2 பேர் கமாண்டு போட்டிருக்காங்க, முக்கியமான கமாண்டு. அந்த கமாண்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் இப்போ. ஏன்னா அது என்னுடைய மனசு ரொம்ப பாதிச்சுது அந்த கமாண்டு. அவர்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இதை நான் பதிவிடுகிறேன். இதுதான் நோக்கமே தவிர காட் ப்ராமிஸாக யாரையும் மட்டப்படுத்தணும், யாரையும் திட்டணும் என்னுடைய நோக்கம் கிடையாது. அதை நான் பதிவிட்டுக்கிறேன். முதல்ல சுபாஷ்னு ஒருத்தர், சுபாஷ், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு தெரிஞ்சது கோயில்பட்டியில் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், எங்கள் சீனியர் சிட்டிசன். அவர் பையன் பேர் சுபாஷ். இது அந்த தம்பியாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சவர். இந்த மனுஷன் என்ன போட்டிருக்காருன்னா, சுபாஷுங்கிறவர் கமெண்டில் போட்டிருக்காரு, அசோக்குமார் பேசிய 2 நாளைக்கு முன்னாடி பேசிய வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிருக்காரு. அனைவரையும் ஏன் திட்டுகிறார்? என்ன சொல்கிறார்? எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பவர் ஏன் திட்டுகிறார்? எல்லாரையும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாரு, ஆனால் திட்டுறாரு. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன, இது அர்த்தம் என்னென்னா, இப்படி எல்லோரும் திட்டினா எப்படி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வரார். இவருடைய கேள்வி எப்படி இருக்குனாக்கா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததாங்கிற மாதிரி இருக்குது. நான் இவங்களெல்லாம் திட்டம் தெரியுமா, வசப்பாடம் தெரியுமா? நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க ஒற்றுமைக்கு வரலைங்கிறதுனால தான் நான் இவங்களை சத்தம் போடுறேன். இவங்க ஒற்றுமைக்கு இணங்கி வரமாட்டேங்கிறாங்க. ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நான் ஏன் அவங்க மேலே வருத்தப்படுறேன், திட்டணுங்கிறது அவசியம் இல்லைங்க. எனக்கு என்னங்க, இவங்களை திட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்களை திட்டினால எனக்கு ஏதாவது கிடைச்சிட போதா? நான் அப்படி கிடச்சி நான் எடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அதனால் இவங்களை திட்டணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஏன் அவங்க மேலே நான் வருத்தப்படுறேங்கிறத நான் தெரிவிக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நான் சொல்கிறேன், பரவாயில்ல. நான் எப்போவுமே உண்மையை உறக்க பேசுகிற ஆள். மனசில் எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லை என்கிட்ட. கள்ளங்கபடம் இல்லை, பாவம் பண்ணல. நான் யாரையும் அடகு வச்சு நான் காசு வந்துட்டு வாங்கலை. அதனால் தைரியமாக நான் பேசுகிறேன், கேளுங்க. இப்போ தேனி மணிகண்டன் ஃபஸ்ட்டு. தேனியில் பார்த்தீங்கன்னா, தேனி சங்கத்திலேருந்து நான் மணிகண்டனை மட்டும்தான் சொல்லுவேன், மணிகண்டன் பேரை மட்டும்தான் உச்சரிப்பேன். ஏன் சாய்சரனை உச்சரிக்க தெரியாத எனக்கு? அந்த தம்பி நல்ல படித்த மனிதர், கொஞ்சம் பண்பாளர். அவர் சாய்சரன் வயசுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மனுஷன். என்னெல்லாம் கூடும்போது அப்பான்னு தான் கூப்பிடுவார். ஒரு நல்ல மனிதர் அவர். இது வரைக்கும் அவர் பேர் நான் உச்சரிச்சதே கிடையாது. அதே மாதிரி அந்த சங்கத்தில் வினோத்னு முதல்ல ஒருத்தர் இருந்தார். அந்த தம்பி நல்ல படித்த தம்பி, நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள தம்பி. அவரையும் நான் இது வரைக்கும் நான் அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போவுமே நான் பேசுறது கிடையாது. மணிகண்டனை மட்டும் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிடுங்க, கேளுங்க. இப்போ கோர்ட்டில் போய் இவர் தான் ரொம்ப எல்லாத்தையும் நிறைய அட்டாச் பண்ணுற மாதிரியும், இவர் தான் கோடிக்கணக்கான சொத்துக்களை அட்டாச் பண்ணுறாங்க மாதிரி ஒரு மாய பிம்பம் உலாவுது. அந்த மாய பிம்பத்தை நம்பி நிறையா மக்கள், ஐயோ நீங்கள் நீடுவழி வாழணும்னு சொல்லி வாழ்த்துறீங்க. ஒருத்தர் வாழ்த்துறது தப்பு இல்லை. அவரும் குடும்பஸ்தே, அவருக்கும் பிள்ளை குட்டிங்க இருக்குது. அவர் நீடுவழி வாழணும், குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துதலும். ஆனால் முரண்பாடு எங்கே இருக்குது தெரியுமா? இவர் ஆரம்பத்தில் இவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது? எல்லாரும் புகார் போங்கன்னு வேனை பிடிச்சி கொண்டு போய் விட்டார். ஒன்று, பிற சங்கத்தெல்லாம் முடக்கணும் சொன்னார். எங்கள் சங்கத்தை குறிப்பாக முடக்கணும் சொன்னார். அவர் கூட புகழந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு. அவர்லாம் மூத்த குடிமக்கள் சங்கத்தை முடக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு லெட்ரு போடுறதுக்கு
இன்றைக்கி 5 மணிக்குள்ள அனுப்பலைன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த 5 இயர்ஸ் செட்டில்மெண்ட்டில் உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வீடியோ அவர் கேட்டார்னா அவர் ஞாபகப்படுத்தி பார்ப்பார். அவர் சொன்னார், புகழேந்திக்கிறவர். ஸோ இந்த மணிகண்டன் ஆரம்பத்தில் தலைவர்களெல்லாம் பிடிச்சி கொடுத்தாரு, ஈவோட்டப்பில் கொண்டு பிடிச்சி கொடுத்தாரு. தேனி பகுதியில், குறிப்பாக தேனி பகுதியில் இருக்கவங்க நிறைய தலைவர்கள்லாம் மிரட்டினார். நான் முற்றுகையிட போகிறேன் வீட்டிலாம் சொன்னார். குறிப்பாக குரு, இளஞ்சி குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, விருதுநகரில் ரோஷன்கான் ஐயா தலைமையில் நாங்கள் முற்றுகையிட போராட்டம்லாம் இருக்கிறப்ப சொன்னார். இப்போ அதெல்லாம் எங்கெங்கே போச்சு? ஒன்று. ரெண்டாவது, அவர் கோர்ட்டுக்குள்ளே போய் சொல்கிறது என்னென்னா, அவர் ஏற்கனவே அட்டாச் பண்ண சொத்தை தான் எடுத்து கொடுக்குறாரா அல்லது புதுசாக எடுத்து கொடுக்குறாருங்கெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும், ஈவோடபிளுக்கு தான் தெரியும். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அது நீங்கள் அவரை பாராட்டிக்கிங்க, வச்சு கொண்டாடிக்கிங்க. ஆனால் இவர் இருக்கிற இடம் இருக்குது தெரியுமா, தேனியில் இவங்க சங்கம் நடத்துகிறாங்க இல்லையா, அது யாரோட இடம் தெரியுமா? உங்களை நிறையா பேருக்கு தெரியாது, முக்கியமாக தேனி சங்கத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன் கேளுங்க. சாட்சாத் அது நியோமேக்ஸனுடைய இடம். செல்வகுமார் ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து அந்த சாவியை கொடுத்துருங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் ஒரு சங்கம் நடத்துகிறாங்க, நானும் சங்கம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாவியை செல்வகுமார்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னது இந்த சுந்தர் தியாகராஜன், சாட்சாத் நான் தான். இப்போ அந்த இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? அளவு பரப்பளவு தெரியுமா? 89 சென்ட். 89 சென்ட் அளவுள்ள இடம். ஒரு சென்ட் 20 லட்சம். அப்போ கணக்கு போட்டு பார்த்துங்க, 17 கோடிக்கு மேலே வரும் மதிப்புடைய சொத்து. இப்போ அட்டாச்மெண்ட்டுக்கு போயிருக்கா இல்லையாங்கிறது ஒரு மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை போயிருந்தா கூட, அட்டாச்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட இவங்க காலி பண்ணணும்ல. கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நான் வாங்கி கொடுத்தே 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2 வருஷத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஏதாவது வாடகை கொடுக்குறாங்களா? இது யாருடைய காசில் வாங்கின இடம்? நம்மளோட காசில் வாங்கின இடம். சரி, ஒரு சங்கம் சரி பயன்படுத்துகிறாங்கன்னு விட்டுலான்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் கோர்ட்டுக்குள்ளே போய் என்ன சொல்கிறார் தெரியுமா? முரண்பாடு இங்கே தான் வருது. போடி ரிசார்ட் அட்டாச் பண்ணியாச்சு, நீங்கள் பூட்டு போடுங்கன்னு ஈவோட்டபிள்யூ போய் சொல்கிறாரு. அங்கே வந்து கிரீன் ராயல் ரிசார்ட்டை வந்து நீங்கள் வந்து அவர் ஒருத்தர் வந்து பாபுங்கிற ஒருத்தர் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் அவங்க லாயரை விட்டு பேச விட்றாரு. அங்கே போய் தகராறு பண்ணுறாரு, இந்த இடம் அட்டாச் பண்ணியாச்சு, நீக்கு வெளியேறு, காலி பண்ணு அப்படின்னு அங்கே போய் மிரட்டுறாங்க. இவருக்கு பின்புறத்தில் ஒரு சிலர் இருந்து மிரட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் பரிசுத்தமாக இருந்துட்டு நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லுங்கள், ரைட்டு. இது முரண்பாடு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் இருக்கிற இடம் 17 கோடி ரூபா சொந்தமான இடம், நிறுவனத்துக்கு சொந்தமான இடம். அதை வாங்குறதுக்கு வெளியாளுங்க ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க காலி பண்ணாதானே ஏலம் விடும்போது உங்களுக்கு பணமாக கிடைக்கும். சிந்திச்சு பாருங்கள். நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தேங்க, இதெல்லாம் வேண்டான்னு பார்த்தேங்க. எனக்கு கொலை மிரட்டெல்லாம் வருது, நான் அதுக்கெலாம் பயப்படலை. இப்போ இவங்க காலி பண்ணாதான் அந்த இடம் அட்டாச்மெண்ட்டில் இருக்கா என்னன்னு தெரிய வரும், இல்லைன்னா அட்டாச்மெண்ட் கொண்டு வர முடியும். இவங்க காலி பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்துட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஏலம் எடுக்க வருவாங்க? ஏலம் எடுக்க ஆள் ரெடியாக இருக்காங்க, பணம் கட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த பகுதி ஆளுகள் ரெடியாக இருக்காங்க. எனக்கு தகவலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை வந்து நான் எம்டிகிட்ட கொண்டு போனேன். எம்டி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டார் என்னதில், வாயே திறக்க மாட்டேங்கிறார். இதை பற்றி இதுதான் மர்மம் சொன்னேன். அதனால் இந்த தேனி சங்கத்தார் நடத்தக்கூடிய 89 சென்ட் இடத்தையும் 17 கோடி மதிப்புள்ள இடத்தையும் போடி ரிசார்ட்டையும் ஒரு சில தீய சக்திகள் ஆட்டையை போட பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. இப்போ நான் மணிகண்டன் திட்டல, முரண்பாடாக நடக்காதீங்க, நீங்கள் முதல்ல பரிசுத்தமாக நடந்துங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க இதெல்லாம் சொத்துக்களெல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கணும். முதல்ல அடுத்து அன்பு நாயகம் நெய்வேலிக்காரர். நான் வந்து ஆரம்ப காலத்தில் 24 வந்து ஊராக போய் மீட்டிங் போட்டேன். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, புகார்கள் எண்ணிக்கை அதிகமாக போக போக நமக்கு தாமதமாகும்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு கன்கரன்ஸு அன்றைக்கு டிஎஸ்பியாக இருந்த அதிகாரிகிட்டே நான் கன்கரன்ஸ் வாங்கிட்டேன். நான் முட்டாள் கிடையாது, நான் முதிர்ச்சி உள்ள அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன். அன்றைக்கு விட்டது அதிகாரிகிட்ட நான் என்ன கேட்டேன்னா, நான் என்னுடைய சங்கத்தாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்காக புகார் கொடுங்கன்னு ஒரு குரூப்பு சொல்லும் பொழுது, தேனி குரூப்பு தான், தேனி சங்கத்தார் தான்,
புகார் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் பொழுது, ஒரு சங்கத்தார் கொடுங்க சொல்லும்போது, நானும் சங்கம் நடத்துகிறேன், என்னுடைய உறுப்பினர்களை கொஞ்சம் தாமதிங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, இதுக்கு சாட்சிலாம் கிடையாதுங்க, அவங்கவுங்களுடைய மனசாட்சி தான், நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன், ரெண்டாக வெட்டி போட்டாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு தாராளமாக ரைட்ஸ் இருக்குது. நான் கேட்ட கேள்வி, என்னென்னா, இஸ் இட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? இஃப் இட் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டேன். கொடுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும் போது நான் கொடுக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் கேம்பெயினே நடத்தலான்னு அந்த அதிகாரி சொன்னாங்க. இது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அந்த சமயத்தில் தான் நெய்வேலியில் மீட்டிங் போடுறதுக்கு ஒரு லீடர் நம்மளை அழைச்சிருந்தார். அந்த மீட்டிங்குக்குள்ளே உட்காந்துட்டு அன்புநாயகம் மீட்டிங் இடையிலே குழப்பத்தை உண்டு பண்ணி என்னை அடிக்க வந்தார். இந்த புண்ணியம், இந்த சார்வாள் இருக்கார்ல, அந்த சாரு என்னை அடிக்க வந்தார். இவர் இந்த நிறுவனத்தில் எஸ்ஹெச், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த நிறுவனத்தில் எஸ்ஹெச். இவர் பாஸ்கருங்கிறவர்கிட்ட ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்து 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு கமிஷனாக, ஏஜெண்ட்டு. டாக்டர் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார், டென்டிஸ்ட் நினைக்கிறேன், அவங்க மூலமாக அவர்கிட்ட நிறைய ஆளுங்களை சேர்த்து விட்டுருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க யாராட்டெலாம் முதலீடு வாங்கினாங்களோ அவங்களுடைய பாண்டுகளெல்லாம், ஒரிஜினல் பாண்டுகளெல்லாம் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் கொடுத்துறோம் வாங்கி வச்சுக்கிட்டுருக்காங்க. இதுக்கு என்கிட்ட சாட்சி என்கிட்ட இருக்குது. நான் டாக்டர் செல்வகுமாரே கூப்பிட்டு இந்த கடைசியாக வாய்ப்பு கொடுத்தாங்களே, இப்போ 8ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொன்னாங்க இல்லையா, அப்போ 10ஆம் தேதி 10/7 அது அப்போ கூப்பிட்டு, அதுக்கு முன்னால் கூப்பிட்டு அவர் கண்டித்தேன். சார், நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் மாட்டிப்பீங்க, நீங்கள் இந்த பாண்டுகள்லாம் திருப்பி கொடுத்துருங்க, எல்லாத்தையும் புகாரளிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட சாட்சி இருக்குது. சாக்ரட்டிஸ்னு ஒரு தம்பி ஜூனியர் சிட்டிசன் சங்கத்தில் மெம்பராக இருக்கவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், இந்த மாதிரி வாங்கி வச்சு தரமாட்டேங்கிறாங்க. எஸ்ஹெச் அவருடைய எஸ்ஹெச் பேரை சொன்னார், அந்த டாக்டர் செல்வகுமார் பேரையும் சொன்னார். நான் டாக்டர் செல்வகுமார்ட்டையும் பேசினேன், அவங்க எஸ்ஹெச்டையும் பேசி கடுமையாக கண்டனம் தெரிவித்து கடுமையாக பேசினேன். மாட்டை கொடுத்துட்டாங்க. இது தாங்க அன்புநாயகம். இவர் நிறுவனத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு இப்போ நிறுவனத்தை எதுக்குங்கிற போர்வையில் அவங்க கஸ்டமர்லாம் கொண்டு கம்ப்ளைண்ட்டு கூட விட்டாருன்னு தெரில. ஏன்னா பாண்டை வாங்கி வச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட்டு போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு பாண்டுகளாக வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குரூப்பு என்ன, இவர் இந்த நபர் அன்புநாயகம் இந்த நிறுவனத்தில் நான் டைரக்டர் அப்படின்னு பப்ளிக்காக ஓப்பனாக யூடியூப்பில் பேசுகிறாங்க. இவருக்கு நான் பாராட்டு பத்திரம் வாசிக்கணுமா? இவரையும் நான் மீட்டிங் அழைச்சேன், மணிகண்டன் அழைச்சேன். மணிகண்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றா சேரலாம் வா மணிகண்டான்னு கூப்பிட்டதுக்கு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு அமைப்புன்னு கூப்பிட்டதுக்கு மணிகண்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் உறுப்பினர்கள் தப்பாக நினைப்பாங்க உங்கள் கூட சேர்ந்தா அப்படின்னாங்க. உறுப்பினர்களே, இந்த வார்த்தையை சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த வார்த்தையை சொன்னியான்னு கேளுங்க, ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும், ஏன் நீதியரசர்கிட்ட போய் ஒன்றா போய் பேசலான்னு சொன்னதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ரெண்டாவது அன்புநாயகம் என்னை அடிக்க வந்தார். என்னை அவர் எஸ்ஹெச்ஆர் என்னை டைரக்டர் சொன்னார். அடுத்து கணேஷ் ஆதித்ய தம்பி, இந்த தம்பி மேலே நான் கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன். ஏதோ நான் ஒரு பேச்சு வாக்கில் தூத்துக்குடி சுரேஷை திட்டும் போது இவரையும் கொஞ்சம் தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன். நானே ஃபீல் பண்ணேன். நான் இப்போவே தப்புக்கு நான் தவறுக்கு மன்னிப்பு கேட்குற ஆள், மன்னிக்கவும் தெரிஞ்ச ஆள். அடுத்தவங்களையும் மன்னிப்பேன், நானும் மன்னிப்பு கேட்குறது தயங்க மாட்டேன். அதை வச்சுட்டு அவர் என்னை செருப்பால் அடிப்பேன், அவனை என்னைக்காவது நான் அவன் இவன் பேசினார், வாடா போடாலாம் பேசினார், என்னைக்காவது பார்த்தேன்னா செருப்பால் அடிப்பேன்னாரு. இந்த புண்ணியம் கணேசாயித்து வாங்கய்யா மீட்டிங் வாயான்னு கூப்பிட்டதுக்கு, சார் நான் உங்களை மாதிரிலாம் நான் மற்றவங்க பணத்துக்கெலாம் நான் போராடல சார், நான் ஏன் பணத்துக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு தேவையில்லை, நான் வரல அப்படின்ட்டார். சொன்னது உண்மை, நான் உண்மையை தான் பேசுவேன். அப்போ தலைமை பண்பு, இப்போ எங்களெல்லாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க இல்லையா, ஏன் அல்லக்கே அசோக்கை காணும் இன்றைக்கி கூட கேட்பீங்க, அல்லக்கே அசோக்கை காணும் கேட்பீங்க. நான் ஏன் தனியாக பேசுகிறேன்னா, ஒரு சில வீடியோக்கள் நான் தைரியமாக பேர் சொல்லி பேசுகிற வீடியோக்களில் ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா அந்த தம்பி சின்ன வயசு குடும்பம் இருக்குது, அவருக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவரை சேர்க்கறது இல்லை. இதுதான் தலைமை பண்பு நான் சொல்லியிருக்கேன். இந்த தலைமை பண்பு கணேசாயத்துக்கு இருக்குதான்னா பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா சிவகங்கை சைட்டை ப்ரைவேட் முதலாளிக்கு சொந்தமான ஒரு சைட்டை முற்றுகையிடணும்னு சொல்லி வர சொல்லிக்கிட்டு இவர் எங்கே போனார்னு அவர் கூட இருக்கவங்க போய் கேளுங்க. மற்ற 2-3 பேரில் எஃப்ஐஆர் ஆச்சு.
இவர் அன்னைக்கு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இவர் வராமல் போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை தேனிக்காரங்க தான் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ இந்த தலைமை பண்பு இவருக்கு வேணும். இப்போ ரோடு கேட்டார், இந்த இதுக்கு கோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல ரோடு வேணும்னு கேட்டார். அது நல்லதான், நான் பாராட்டுறேன். ஆனால் நான் என்னையா கூப்பிட்டேன், ஒன்றா வாங்க, எல்லாம் ஒன்றா சேருவோம், சேர்ந்து ஒரு கமிட்டி கேட்போம். அந்த கமிட்டி மூலமாக இந்த பேரல் லேண்டுகள்லாம் அப்ரூவ்டு பிளாட்டாக மாற்றி நமக்கு கொடுத்தா நம்ம அதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறது நல்ல வசதியாக இருக்கும், நல்ல மதிப்புள்ள சொத்துக்கெலாம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே பேரலேண்டை ஏலம் விட்டிங்கனாக்கா காசு கம்மியாக தான் வரும். ஏலம் போகுது போகலைங்கிறது வேறு விஷயம். அப்படியே ஏலம் போனாலும் கம்மி ரேட்டுக்கு தான் போகும். ஏன்னா எடுக்க வரவன் பல கோடிகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது டிடிசி அப்ரூவல் வாங்கி நீ விற்கணுன்னா அவனுக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு ரோடு போட்டு கேட்டு ஒரு கொஞ்சம் ஏக்கராக பிரிக்கணும்னு சொன்னது நல்லது தான். நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் ரோடுகளை அதிகமாக போட்டு பிளாட்டுகளை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்கய்யா. அதுக்கு தானே ஒரு கமிட்டி கேட்டேன். பாதிக்கப்பட்டவங்க, நிறுவனத்தார், காவல்துறை, நீதித்துறை என்னுடைய கண்காணிப்பில் ஒரு கமிட்டி போடுங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கேட்டிருந்தா நீதியரசர் ஒத்துட்ருப்பார்ல. அவர் நீதிமன்றம் ஒன்றும் ரியல் எஸ்டேட் பண்ணல அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகிக்க மாட்டார் இல்லையா. கமிட்டிகிட்ட அந்த பவர் வந்துடும்ல, ரியல் எஸ்டேட் அந்த அப்ரூவல் வாங்குற வேலையெல்லாம். ஏன் அதுக்கு ஏன் ஒத்து வரல கணேசாதித்து? அப்போ அவர் மேலே நான் வருத்தப்படுவேன்னா மாட்டேனா? நீங்கள் சிந்திச்சு உங்கள் மனசாட்சியை தொட்டு சிந்திச்சு பாருங்கள். அந்த நபர்கள் சிந்திச்சு பார்க்கட்டும். அடுத்து ரோஷன்கான் சார், அது சாரை பொறுத்தல எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆரம்பத்தில் என் கூட இருந்தவர். வாட்ஸ்அப்பில் முதல்ல சேர்த்து விட்டப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார் அடிக்கடி, சுந்தர் சார் தினமும் ஒரு வாட்டியாவது என்கிட்ட நீங்கள் பேசணும், நான் ரொம்ப மனக்கவலையில் இருக்கேன், உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்றைக்கி நான் பல பேருக்கு ஆறுதலாக இருக்கேன், பல உயிர்களை தடுத்துருக்கேங்கிறத எல்லாம் கேள்விப்படும் போது அவருக்கு ஏனோ தெரில, அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அவராக திட்டலைங்க, யார் சொல்லி அவர் திட்டினார் ஆரம்பத்தில்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, திருச்சிக்காரு மட்டமான ஆளுன்னு இருக்கார். நான் மட்டமான ஆளாக இருந்துட்டு போகிறேன். அவர்லாம் என்னோடய வயசில் பெரிய ஆள். நான் அவரெல்லாம் அவர் மேலே எனக்கு வருத்த முடியாது. அவர் ஒரு வெள்ளந்தியான மனுஷன். அடுத்து ஒரு யூடியூபர் ஒருத்தர், நீங்கள் சங்கத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். இப்போ என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா, நிறைய பேர் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, எங்கே என்ன ஏலம் போகுது தெரியல அவங்களுக்கு. அடுத்து என்ன செய்யணும், எப்படி 8200 ரூபா கட்டணும், ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுக்கு வரக்கூடிய கால்களில் அழைப்புகளில் அநேக அழைப்புகளை பண்ணுவர் யாருனாக்கா எந்த சங்கத்திலையும் சேராதவங்க தான். பாதிப்பு வருதா? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஐயா இந்த முதலீடு பண்ணவங்க, நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்க ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்துங்க. ஏன் சங்கத்தில் சேரணும் கூட நான் உங்களை அழைக்க மாட்டேன், தேவையில்லை எனக்கு. ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்துக்குங்க. அங்கே வாட்ஸ்அப் குழு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு செய்திகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் பேச்சை கேட்டுட்டு இப்படி நீங்கள் சேராமல் இருந்துட்டு இன்றைக்கி எங்களை கஷ்டப்படுத்துகிறீங்களே, அப்போ எனக்கு அவர் மேலே வருத்தம் வருமா வராதா? அவர் எங்களை பெருசனலாக கண்ணாப்பண்ணான்னு கேட்டால் சொல்லி எங்கள் குடும்பத்தையே திட்டினார். நான் அதெல்லாம் கூட விட்டுறேன். ஏன்னா ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காமிக்கிறாள். நான் மன்னிச்சிடுவேன். என்னை சபிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இப்போ நிறையா பேரை சுற்றில் விட்டார்ல அவர் சங்கத்தில் சேர வேணான்னு சொல்லிட்டு. இப்போ அவர் மேலே எனக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது. அடுத்து சிவகாசி ராமூர்த்தி, நல்ல ஒரு அறிவாளி தான், நல்ல படித்த மனிதர் தான், அயல்நாட்டில் வேலை செஞ்சவர் தான். அவர் என்ன பண்ணார், ஆரம்பத்தில் கம்ப்ளைண்ட் கம்மியாக இருந்தப்போ அட்வொகேட் கமிஷன் போட்டாங்க. இவர் ஒரு இப்போ அரசு வழக்கறிஞராக இருக்கிற ஒரு வழக்கறிஞரை வச்சு அட்வொகேட்டை வச்சு ஸ்டே வாங்கிட்டார். சரி போகுது, அது மறந்தாச்சு, நம்ம எல்லாம் மறந்தாச்சு. இப்போ என்னுடைய யூடியூப் வீடியோவில் ஏலம் எடுத்தவங்களுக்கு நிலமாக பதிவு பண்ணி கொடுத்தா நான் ஸ்டே வாங்குவேங்கிறாரு. அதுக்கு சொல்கிற காரணம், பணமாக கேட்குறவங்க பணமாக கொடுக்கணும். அவர் கேட்குறதுக்கு சரிதாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, சரிதான். ஒருவேளை பணம் உள்ளே வரவில்லை என்று சொன்னால் கூட நான் அந்த பதிவு பண்ணதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். என்னுடைய யூடியூப் அவர் கமெண்ட் போடுறார், இது என்னங்க இது, பொழுதன்னைக்கு ஸ்டே வாங்குவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க.
30ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் ஒன்றும் பேசக்கூடாது. அது மத்திய அரசு ஒப்புதல் வேணும். 2வது வந்து இது வந்து செட்டில்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதையும் பேரெல்லாம் கொண்டு வரலாம். நான் ChatGPTல எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்துட்டேன், விசாரித்து வச்சுட்டேன். பேரெல்லாம் வந்தால் நல்லது தான். ஏங்க வந்தால் நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் இப்போ நினைக்கக்கூடிய ஆள். வந்தால் நல்லதான், பின்னாடி சொத்துக்கெல்லாம் எடுக்கலாம், அவங்களே அந்த வேலையை பார்த்துக்கோ, நம்ம யாருமே அட்டாச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து கடைசியாக சுரேஷ், எம்ஸ்டார் சுரேஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனுஷன் ஆரம்பத்தில் நல்ல மனுஷனாக தான் இருந்தார். இந்த நிறுவனம் இப்படி ஒரு மாதிரி பாதையில் போயிட்டுருக்கு, தவறான பாதையில் போயிட்டுருக்குன்னு சாவுமணி அடித்தவர் அவர் தான். சாவுமணி அடித்தார், ஏஓ ஆஃபீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவுமணி இந்த நிறுவனத்துக்கு அடித்தவர் அவர் தான். இந்த நிறுவனத்தின் தலைவர்கள்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் உட்காந்துட்டு இவர் 11 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங்லாம் நடத்துவார். எங்களை ப்ரொமோட் பண்ணவர் அவர் தான், நான் நன்றியோடு நான் சொல்லுவேன். ஆனால் இவர் எனக்கு சேலை கட்டி விட்டு சுந்தரி பாட்டின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. இப்போ அவருக்கு நான் இதுக்காக பாராட்டு பத்திரம் வாசிக்க முடியுமா? சரி, என்ன கூட என்ன அசிங்கப்படுத்திட்டு போகிறாரு, உருவக்கேலி பண்ணுறாரு, இதனாலும் பண்ணிட்டு போகிறாரு. அவங்க கூட இருந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் செக்ரட்டரி தலைவர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நட்டாத்தில் விட்டுட்டு நம்பிக்கை இல்லாமல் சந்தேக பேர் நீங்களாம் விலை போயிட்டீங்க. அவர் யாரை பார்த்தாலும் நீங்கள் விலை போயிட்டீங்க என்ன சொன்னார்? அண்ணா நீங்கள் விலை போயிட்டீங்க அப்படின்னாரு. இப்போ அவங்க கூட இருந்தவங்களே விலை போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக போயிட்டார். அவங்களுடைய முதலீட்டாளர்களையும் நட்டாத்தில் விட்டு போயிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் அமைக்கிறேன் சொல்லிட்டு மாவட்ட தூரம் அமைக்கிறேன்னு அமைச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு அந்த தம்பி பேசுகிறாரு, ஜோதிலிங்கங்கிற தம்பி பேசுகிறாரு. எனக்கு அதை பார்ப்பேன், நான் எல்லா ஐட்டையுமே பார்ப்பேன். பார்த்துட்டு வியூஸை பார்ப்பேன். வியூஸ் அதிகமாக இருக்கிறது எந்தது அப்படிங்கிறத சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்துங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா சுரேஷை பொறுத்தவரை ஆரம்பத்தில் தகவலாம் சொன்ன மனுஷன் அவர் தான். நிறைய தற்கொலைகளை தடுத்துருக்கிறார், அதெல்லாம் நான் என்றைக்கு மறக்க மாட்டேன். ஆனால் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், இள வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள நபர். இப்போ அவரை நான் எப்படிங்க, அவர் மேலே எனக்கு வருத்தம் இல்லாமல் இருக்குமா? அவரை நான் பாராட்டுறேன், இருந்தாலும் அவர் மேலே எனக்கு வருத்தம் இருக்கும்ல. சரி, இப்போ அடுத்து முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு நபர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அசோக்குமார் பேசுனதில் நீங்கள் போய் பாருங்கள். செந்தில் முருகன் பேர், செந்தில் முருகன் பேர், அவர் பேர் செந்தில் முருகன் வருது. அவர் போட்டிருக்கிறாரு, நான் ஒதுங்கினதுக்கு காரணம் நான் பணம் நிறையா வசூல் பண்ணிட்டேன், நிறுவனத்திலேருந்து வசூல் பண்ணிட்டேனா, சம்பாதிச்சிட்டேனா, இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போய்விட்டார் அப்படின்னு என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த புண்ணியமாக. இது தற்குறித்தனத்தின் உச்சம், தற்குறித்தனத்தின் உச்சம். ஏன்னா தற்குறின்னு யார் சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே தெரியாதவன் தனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருப்பான், அவனை தான் தற்குறிம்பாங்க. இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முந்தைய ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, நீங்கள் அதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டுறாதீங்க. தற்குறின்னா அர்த்தம் இதுதான், ஒன்றுமே தெரியாதவன் தனக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்குவான். இவருக்கு இந்த செந்தில் முருகனுக்கு மட்டும் இல்லை, என்ன இந்த மாதிரி தவறாக நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நான் சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், கார்ட் ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னுடைய ஆதார் கார்டை தர்றேன், என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருடைய ஆதார் கார்டு தர்றேன். ஒரு சதுரடி இடமாவது நான் நிறுவனத்திட்டேருந்து வாங்கிட்டேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் ஆதாரம் பிறந்த எடுத்துடலாம்ல, பணப்பரிவர்த்தனைலேருந்து எல்லாமே எடுத்துடலாம், ஆதாரில் எடுத்துடலாம். நீங்கள் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா? நான் நம்பரை தர்றேன். என்ன மாதிரி யாராவது, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு படித்தல என் மேலே, இவங்கெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? குறிப்பாக மணிகண்டனை சொல்ல முடியுமா? ஏங்க, இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்காடினவர்களே சிலர் நிலம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஆரம்பத்தில் பேப்பர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போவும் சிலர் வாங்கியிருக்காங்கன்னு பேச்சு அடிபடுது. ஆனால் ஒன்றும் வாங்கவும் மாட்டேன். அவர்களே கூப்பிட்டு கொடுக்க சொல்லலாம், வாங்க மாட்டேன். நான் அதுக்கு ப்ரூஃப் ஆதார் கார்டை தரேன். என்னுடைய ஆதார் கார்டு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருடைய ஆதார் கார்டை தருக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, தயவு செய்து என்னை தப்பாக நினச்சிட்டு போங்க, அது உங்களுடைய விருப்பங்க, நான் உங்களுடைய ரைட்ஸ். அது இழிவாக பேசுகிறது நிறுத்துங்க முதல்ல. நான் யாரையும் திட்டலை, இவ்வளவு வருத்தம் என் மனசில் இருக்குது. இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுங்க.
பாரதியார் பாட்டு பாடினா இல்லையா, நெஞ்சு பொறுக்குதலே இந்த நிலைகட்ட மாந்திரை நினைக்கும் பொழுதுன்னு. அவர் என்ன வருத்தத்தில் பாடியிருப்பார். எவ்வளவு நெஞ்சில் வருத்தம் இருந்தால், பாரம் இருந்தால் இந்த வார்த்தையை போட்டு கவிதை எழுதியிருப்பார். அதே வருத்தம் தாங்க எனக்கு இருக்கு. நீதிமன்றத்துக்குள்ள போய் ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து கேட்கலான்னாக்கா, நான் தான் ஒருத்தர் அட்டாச் பண்ணுறாங்கிறாரு, பெருமை பீத்திக்கிறாரு, கோடி கோடி அட்டாச் பண்ணுங்க, அவர் கம்பெனி இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் தலைமை பண்போடு போய் பேசுங்கன்னாக்கா கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. கணேஷ் ஆலயத்துக்கு பேசுகிறது சிலெல்லாம் பாராட்டணும். தனி வக்கீல் கேட்டார். அதில் என்னென்னா, அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குங்க. இப்போ நமக்காக வழக்காடுற யார் தெரியுமா? விவரம் தெரிஞ்சவங்க தெரியும். நமக்காக வழக்காடுறது, பாதிக்கப்பட்டவங்க வழக்காடுற யார் தெரியுமா? அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நமக்காக வழக்காடிட்டு இருக்கிறார். ஆனாலும் நம்ம தனிப்பட்ட அவருக்கு லோடு கொடுக்கூடாங்கிறக்கா தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க போய் தனிப்பட்ட லாயரை வச்சுட்டு மெமோ கொடுக்குறாங்க. அதில் வந்து இடை மனுதாரரை சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நீதியரசர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து பிபியை கேட்டாங்க. நிறுவனத்துக்கு எதிராக வழக்காடினா பிபிஎல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இலவச சட்ட மையம் இருக்குது, அதுலேருந்து நல்ல வழக்கறிஞரா, நல்லா கவனிச்சிங்க, அவர் சொன்ன வார்த்தை நல்ல வழக்கறிஞரா நான் பார்த்து உங்களுக்கு தரேன்னு சொன்னார். ஒரு வார்த்தையிலே அர்த்தம் இருக்குங்க. நான் ப்ராக்டிக்கலாக நான் பேசக்கூடிய ஆள். நல்ல வழக்கறிஞராக பார்த்து தரேன்னா நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அப்போ கெட்டதுன்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு நல்ல வழக்கறிஞர்கள் வாய்க்கணுங்கிறது என்னோடய ஆசை, விருப்பம். நல்ல சொத்துக்கள்லாம் ஏலத்துக்கு போகணும், காசு வரணுங்கிறத என்னோடய ஆசை. வாய்ப்பு இல்லைப்பா, வாய்ப்பு இல்லை ராஜான்லாங்கிற கதையெல்லாம் இருக்குது. இப்போ இலவச சட்டமயத்துலேருந்து வர்றவங்களுக்கும் நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு குரூப்பாக எல்லாம் சேர்ந்து ஜாக் கூட்டமைப்பு அமைச்சு அதன் மூலமாக ஒரு லாயரை வச்சோம்னா, நல்ல சீனியர் கவுன்சில், நல்ல லீடிங் லாயராக வச்சுருந்தோன்னா லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்துன்னு கொடுக்க போகிறோம். கொடுத்து அவங்கள வச்சோம்னா நம்ம கேட்குற கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறுங்க, அப்படியே நிறைவேறும். கமிட்டி கேட்கலாம், நீதியரசர் ஒத்துக்குவார். இப்போ அவர் சங்கடப்படக்கூடாது, அவர் தலைமையில் எல்லாம் வந்துடக்கூடாதுங்க தான் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணல நீதிமன்றங்கிறாரு. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு லீடிங் லாயரை வைக்கிறதுக்கும் இலவச சட்டமையம் நடத்துகிற வக்கீல்களை நான் வந்து குறை சொல்ல நினைக்காங்க, தப்பு நினைக்காங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல என்னதான் இருந்தாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். இல்லை ஒன்று சேருங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போலங்க. நான் யாரை திட்டியிருந்தாலும், நான் திட்டினது காரணம் இதுதான். கோழியிலேருந்து முட்டை வந்தால், முட்டையிலேருந்து கோழி வந்தானே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் திட்டிக்கிட்டு கூப்பிட்டியா எப்படி வருவான்னு. நான் வரல, அதனால தான் நான் திட்டுறேங்கிறேன். நான் கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறாங்க, ஒற்றுமைக்கு வரமாட்டேங்கிறாங்க, அதனால தான் திட்டுறேங்கிறேன். எல்லாத்தையும் கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இப்போ கூட சொல்கிறேன், நான் எல்லாத்துட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயார். ஒன்றா சேருவீங்களா? உங்கள் யூனியன் ஆளுங்களாம் சேர்க்க சொல்லுவீங்களா? உங்கள் யூனியன் தலைவர்கள்லாம் அன்பு நாயகம் நியோ சங்கம் வச்சுருக்கா இல்லையா, அந்த உறுப்பினர்கள் வந்து எங்கூட சேர சொல்லுவீங்களா? நான் மன்னிப்பு கேட்குறேன். கணேசை எடுத்துட்டு நான் சின்ன பையன்தான், என்னோட சின்ன பையன்தான், நான் மன்னிப்பு கேட்குறேன். அவர் மணிகண்டன் என்னோட சின்ன பையன்தான் வயசில், அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். வருவாரா? வர சொல்லுவீங்களா? நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க, இந்த தன்மானத்தை கூட விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் ஒரு லிமிட்டு தான். தன்மானத்தை நான் விடலாமே தவிர என் மனைவி விட்டு கொடுப்பாங்களா, என்னை விட்டு கொடுப்பாங்களா? அதனால தான் நான் சொன்னேன், இனிமேல் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னேன். கோர்ட்டு நிகழ்வுகளை பற்றி போட மாட்டேன்னு சொன்னேன். போட வேண்டிய நிலைமை உருவாக்கிட்டாங்களே. 2 கேள்வி. தலைவாழை இலை போட்டு, நான் எங்கேயும் அடிக்கடி சொல்லுவேன், தலைவாழை இலை போட்டு நல்ல அரிசி உணவு பரிமாட்டு ஓரத்தில் 2 நரகளை வச்ச மாதிரி 2 பேர், சுபாஷுங்கிற ஒரு மனுஷனும் செந்தில் முருங்கிற மனுஷனும் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்ல. 2 பேர் அவங்களை நான் பாராட்டுறேன், தைரியமாக கமெண்ட் போட்டாங்க. இதே இதே எண்ணங்களை மனசில் வச்சுட்டு எத்தனை பேர் இருப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு தெளிவு தரணும்ல. நான் யாரையும் திட்ட மாட்டேன், திட்ட வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை, திட்டம் எனக்கு ஒன்றும் கிடைக்காது. மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும். இல்லை என்று சொன்னால் கலைமுக சபா மாதிரி நம்முடைய நிலங்களும் ஏலத்துக்கு போகிறது
டவுட் ஆகிடும். காசுக்கு ஏலத்துக்கு போகணும், அதான் மெயின். காசுக்கு ஏலத்துக்கு போகணும். இப்போ மணிகண்ட இடம் வந்து 17 கோடி, அவர் காலி பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அது எடுக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு அந்த பகுதி ஆளுங்க ரெடியாக இருக்காங்க. எனக்கு தெரியும், ஆதாரபூர்வமாக நான் பேச முடியும். அவங்கள காலி பண்ண வைக்கணுங்க என்ன நோக்கம் கிடையாது. தன்னை மூளை திருத்திட்டு அடுத்தவங்கள குறை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். போடி ரிசார்ட்டை பூட்டு போடு காவல்துறை அதிகாரி என்ற சொல்கிறாரு. கோர்ட்டில் வந்து பொழுதுனைக்கு கிரீன் ராயல் ரிசார்ட்டுங்கிறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது யோசனை இருக்கா? இவங்களுக்குலாம் பூட்டு போட்டு 6 மாதம் அப்படி பூட்டு 6 மாதம் 1 வருஷம் பூட்டு போட்டாக்கா அது சிதலமடைஞ்சிடும், வீணாக போயிடும். இன்றைக்கி உச்சிப்புடி ரிசார்ட் அப்படி தான் ஆகி போச்சு. 4 வருஷம் பூட்டியிருக்காங்க. ஈபிக்கு மட்டும் 20 லட்ச ரூபா கட்டணும். அங்குள்ள ரிசார்ட்டுகளுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டலை, அதுவே ஒரு 20 லட்சம் சிதலமடைஞ்சு போய் கிடக்குது. அந்த மாதிரி ஆய்வு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி என்று சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனால் இவர்கள் இருக்கிற இடத்த கொடுக்க மாட்டாங்களாம், காலி பண்ண மாட்டாங்களாம். ஆனால் மற்றவங்க சொத்தெல்லாம் போய் அட்டாச் பண்ணுவாங்களாம். அப்போ இவங்களும் ஒரு பினாமி தானே? இப்போ நான் கேட்குறேன், தேனி சங்கத்தார் அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்தும் பினாமி சொத்து தானே? இது நான் கேட்டால் நான் குற்றவாளி இல்லை? நாளைக்கே மணிக்கண்ட வீடியோ போட்டு என்னை கண்ணா அப்படின்னா திட்டுவான், கொலை மிரட்டல் விடுவான். அதுக்கெலாம் போயிட மாட்டேன். ஆண்டவருக்கு போய்விடுவேன், உண்மைக்கு போய்விடுவேன், நேர்மைக்கு போய்விடுவேன். என்னுடைய ஆதார் நம்பரை யார் வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் அனுப்பித்தரேன். வந்து பாருங்கள், என் பேரில் உள்ள ஏதாவது சொத்து இருக்கான்னு பாருங்கள். நான் ஏதாவது வங்கி கணக்கெல்லாம் வந்து பாருங்கள், வந்து கொடுக்குறேன் பாருங்கள் வந்து. அதனால் தோழர்களே, நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தனால பேசிட்டேன். எனக்கு வந்து இது பேசுகிறது விருப்பம், கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் தான் நினச்சேன். எங்கள் வீட்டம்மெல்லாம் திட்டுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாலில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் உள்ளே உட்காந்து கதை கூட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு கேட்காது, இல்லைன்னா கத்தி பேசாலே அவங்க சத்தம் போடுவாங்க. ஏன்னா நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி மயக்கம் வருது, வெற்றிகோ ப்ராப்ளம் இருக்குது, நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் வயசின் அடிப்படையில் தான், வேறு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமல் சார், அதனால தான் நீங்கள் வரலையாமல் பேசலையாமன்னு. தப்பாக நினைக்காதீங்க. ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு, ஆரோக்கியமாக தான் இருக்கேன். வயதின் மூப்பு காரணமாக வரக்கூடிய சில உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். அது எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க, அவ்வளோதான். தோழர்களே, இதோடு நான் முடிக்கிறேன். நான் யாரையும் இப்போ யாரும் திட்டங்கிற நோக்கம் இல்லை. எல்லாத்துலேயும் நான் மன்னிப்பு கேட்டால் அவங்க ஒன்றா சேருவாங்கன்னா மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். எல்லோரும் வரட்டும், மக்களுக்கு நல்லது சேர்ந்து செய்வோங்கிறது தான் என்னோடய ஆசை. ஞானமாக கருத்தாக எதை கேட்கணுமோ அதை போய் நீதிமன்றத்தில் கேட்டு நம்ம பெற வேண்டியது நம்ம கடமை. அதை செய்வோன்னு தான் கேட்குறேன். நான் கோர்ட்டுக்கு நாங்கள் போகாத காரணம் அதாங்க. பேரல் எண்ணங்களை ஏலம் விடாதீங்க சார், அது எங்களுக்கு நஷ்டமாகும்னு நான் சொல்கிறேன். பின்னாடி பாட்டு இந்த கொஸ்டி தான் நான் கடுப்பில் தான் அந்த மாதிரி சொல்லுவேன். பஜனை கொஸ்டியுமே எல்லாம் ஒன்று போல் பஜனை படம் ஒன்று போல் குரல் எடுப்பாங்க. அதே இவர் கம்பெனி ஆள் அப்படின்னாங்க. அடுத்து இன்னொன்று, ஏக்கர் ஜேவின்னு சொல்லி நிறையா அவருக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஏலத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு நான் நிதியரசிட்ட கேட்குறேன். இந்த பஜனை கோஷ்டி பின்னாடி இது என்னை கிண்டல் பண்ணுறாங்க. என்னையா கொஞ்சமாக அது எதாவது மண்டையில் இருக்காயா? அது எப்படி இன்னொருத்தர் மேலே பதிவு பண்ணதை வந்து பத்திரம் போட்டதை எப்படி ஏலத்துக்கு வரும்னு கேட்குறாங்க. அட கூமுட்டைகளா! இப்போ விருதுநகரில் அங்கங்கே பத்திரமே போட்டு கொடுத்த பிளாட்லாம் வந்திருக்கு தெரியுமா? பத்திரமே போட்டாங்க, பத்திரமே எழுதி கொடுத்துட்டாங்க நியமன நிறுவனம். எப்போவோ 2020க்கு முந்தையே. அதெல்லாம் இப்போ ஏலத்துக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுகளே, பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்த பிளாட்டுகளே ஏலத்துக்கு வரும்பொழுது ஏக்கர் வராதா? அதுக்காக நான் ஒரு கேம்பெயின் பண்ண போகிறேன். ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன். ஏக்கர் ஜேவிக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிக்க, ரெடியாக இருங்க. நம்மளுடைய பத்திரங்கள்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கலைனாக்கா நம்மளுடைய ஏக்கர் இடங்களும் காசு கொடுத்து வாங்கின லட்சக்கணக்காக 10 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் வாங்கினோம் இல்லையா? நான் 30 லட்சம் 2 ஏக்கர் வாங்கியிருக்கேன், பத்திரம் பதிவு பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் பத்திரம் வரல, என் கைக்கு இன்னும் வரல. அவைகளை வாங்கவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஏக்கர்களும் ஏலத்துக்கு வந்துவிடும் என்று எச்சரிக்கை பதிவாக சொல்லி அனைவரும் ஒன்று சேருங்க. ஏக்கர் ஜேவி வச்சுருக்கவங்களும் கிட்டத்தட்ட 1500 2000 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போயே நான் அழைப்பு விட்டு கொடுத்து முடிக்கிறேன். நன்றி தோழர்களே, நன்றி.